ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் வினோதாரம் ஆரோக்கிய நலங்காடியிலேருந்து. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரசியல், பொலிட்டிக்கல். இந்த பொலிட்டிக்கல் பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியான்னு நினைப்பேன். ஆமாம், பெரிய ஆள் ஆகிட்டேங்க. சமுதாய கடமை, அதை பேச வேண்டியது நம்மளுடைய உரிமை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்ற பெரிய கட்சிகள் நிறையா இருந்துட்டு இருக்க நிலமையில, இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக தலைவர் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, இது வரைக்கும் அந்த கட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை, ஒரு தொண்டர்கள் மேலேயும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. இருந்தாலும் அவங்க மேலே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே வன்மத்தை செலுத்திட்டு வரீங்க. அது எதனாலன்றது தெரியல. நீங்கள் அவங்க நிறைய பேர் வந்து பெட்டிலதா என்னென்னமோ பேசுகிறீங்க. அது ஒரு பெண் மேலே அவ்வளோ வன்மமான்றது எனக்கு ஒன்றும் புரியலை. இது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது தப்புங்க. உங்களுக்கு விமர்சிக்கிற உரிமை இருக்குது. அதற்காக அவர்களுடைய உருவகேலி பண்ணுறதோ, அவர்களுடைய ஆம், எப்படி சொல்கிறதுனா, அவர்கள் உருவகேலி பண்ணுறீங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய விஜயகாந்த் அவர்கள நீங்கள் தான் கொன்னீங்க. சந்தேகம் இருக்குது. சரி, அந்த மாரி இருந்தா, இதுவரைக்கும் ஏன் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல? மத்தியிலயும் அரசு இருக்கு, மாநிலத்திலயும் அரசு இருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தேக கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் ஒருத்தவங்களாவது குடுத்துருக்கணும்ல. ஏன் குடுக்கல சொல்லுங்க? நம்ம வாயிருக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாதுங்க. அது அறம் அல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ பொட்டி வாங்கிட்டாங்க, பொட்டி வாங்கிட்டாங்க. சரி, ஆண்டாள் அழகர் கல்லூரி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரீசென்ட்டா வித்தாங்க. ஏன்? அவங்கள்ட்ட காசு இருக்குல்ல, எதுக்கு அந்த அந்த கல்லூரிய விக்கணுன்றது? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேப்டன் டிவி வச்சிருந்தாங்க. அதையும் இன்னைக்கு வித்துட்டாங்க. ஏன் அதெல்லாம் விக்கிறாங்க? சரி, அப்படி பெட்டி வாங்கிட்டாங்கன்னா, நீங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்களாவது ஒரு கேஸ் குடுத்துருப்பாங்களா? அதுலேருந்து இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க உங்க கட்சி மேல, அந்த பெண் மேல வன்மம் இருக்கிறதுனால, தொடர்ந்து குற்றச்சாட்ட செலுத்திட்டு இருக்கீங்க. நன்மை கிடையாதுங்க அதெல்லாம். இது வந்து நான் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிறதுக்காகவும், வியூஸ் கிடைக்கிறதுக்காகவும், உங்க சேனல் இது பண்றதுக்காகவும், நீங்க என்ன வேணா போடலாமா? ஏங்க, சரி, ஒரு ஜாதி ரீதியா கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்கலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜாதி ரீதியா நெறைய கட்சிகள் இருக்கு. நாளைக்கு அவங்கள ஒரு வார்த்தை நீங்க பேச முடியாது. நான் அத கரெக்ட்டா சொல்லல. அவங்கள தப்பு சொல்லல. பட் இருந்தாலும் நீங்க இந்த மாரி பண்றது ரொம்ப, அந்த தொண்டர்கள்லாம் அவ்ளோ மன உளைச்சல்ல இருக்காங்க. அந்த தொண்டர்கள் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட, இன்னைக்கு நெறைய பேர் எதிர்த்து கேட்கறதுக்கு நெறையா கட்சிகள், நெறையா உட்கட்சி பூசல் நெறைய இருக்கு. அந்த கட்சியில எதுவுமே கிடையாது. அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா, அந்த அம்மா சொல்றத எல்லாருமே கேட்பாங்க. ஒரு மனதா கேட்பாங்க. நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்ட செலுத்தும்போது, மக்களுக்கு வந்து ஒரு தவறான புரிதல எடுத்து காமிக்கிறீங்க. தவறான புரிதல அப்படிதான் சொல்லி சொல்லி விஜயகாந்த் அவர்கள காலி செஞ்சீங்க. திருப்பியும் அதே மாரி இவங்களயும் அப்படி காலி செய்றா, அதில உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க? சரி, ஏதாவது இப்ப இங்க விருதாச்சலத்தில நின்னாங்க. விருதாச்சலத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? அங்க விருதாச்சலம் பக்கத்தில ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டு பாருங்க. எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க. அந்த கட்சி ஏதோ ஊழல் பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு நிரூபிங்க. யாராவது ஒருத்தர் நிரூபிங்க. ம். நான் உங்களுக்கு வந்து வன்மம், அந்த கட்சி திருப்பி மேல வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தால, திருப்பி என்னென்ன குற்றச்சாட்டுகள் பேசணுமோ, அவர் பெண்கள் மேல, பெண் என்று பாராம அவ்வளோ வன்மத்த செலுத்துறீங்க. அவங்க பசங்க மேல, உங்களுக்கு என்ன வரப்போகுது இதனால? சொல்லுங்க. இதனால பார்க்குறேன். ஒரு கட்சி விடாம அந்த அம்மாவ பத்தி அவ்ளோ பாடுபடுத்துறாங்க. ஒரு கட்சி விடாம எல்லா கட்சியுமே சரி, இந்த 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 கட்சியிலயும் பேசுறாங்க, அந்த கட்சியில நீங்க பார்த்தீங்களா? பார்க்கலல்ல. நீங்க பார்க்காம எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இன்னைக்கு செயல் வீரர் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு இது, அ ஆகப்பெரிய சிறந்த, தலை சிறந்த அப்படின்ற இவங்களா பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரு சேனலு அவங்க போடுறாங்க. எப்படி அவங்களோட அனுமதி இல்லாம? இத நம்பி நீங்க சரி, இதெல்லாம் பொய் நியூஸ் போடுறீங்க. இந்த பொய் நியூஸ் போடுறத வச்சு, நீங்க சமூகத்துக்கான நியூஸ் குடுக்குறதெல்லாம் எப்படி உண்மைன்றது தெரியும். இது அப்பட்டமா தெரியுது பொய்ன்றது. அப்ப நீங்க குடுக்குற நியூஸும் எல்லாமே பொய்யா? சொல்லுங்க. இப்ப ஒரு இது ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏவ எதிர்த்து இந்த கல்குவாரி கேஸ்ல போயிருக்காங்க. ஒரு நிருபருக்கே அவ்ளோ பிரச்சனை இருக்கு. இத சார்ந்து எந்த மத்த நியூஸ் சேனலும் அத பத்தி பேசல, அத பத்தி சொல்லல, அத பத்தி கேட்கல. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் ஊடக மாண்புன்றீங்க. அதெல்லாம் ஊடகத்துல இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, ஊடகக்காரங்களுக்கே வந்து இவ்ளோ பிரச்சனை நடக்கும்போது, ஏன் ஒரு நல்லது மட்டும் செய்றவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க இந்த ஆதரவு தர மாட்டேங்கிறத எனக்கு கேட்கல. அதுக்காக நான் வந்து தேமுதிகல ஒரு காலத்துல இருந்தேன். இப்ப நான் தேமுதிகல இல்ல. இருந்தாலும் இத வந்து எல்லார்ட்டயும் பேசணுன்ற ஒரு என்னோட ஆதங்கம் தான் வெளிப்படுத்தினேன். என் மேல் தவறு இருந்தாலும் நன்றி, மன்னிச்சிடுங்க. ஆனா நான் பேசுவதெல்லாம் உண்மை. நன்றி, வணக்கம்.